நெல்லையில் மேலும் ஒரு சோலார் பேனல் தொழிற்சாலை அமைய இருக்கிறது. நெல்லையில் மேலும் ஒரு சோலார் பேனல் தொழிற்சாலை அமைய உள்ளது. 1260 கோடி ரூபாய் முதலீட்டில் விக்ரம் சோலார் என்ற தொழிற்சாலை அமைய உள்ளது. 146 ஏக்கரில் அமையவுள்ள தொழிற்சாலை மூலம் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோலார் பேனல் தொழிற்சாலையில் 3 ஜிகாவாட் சோலார் பேனல் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சோலார் பேனல் தொழிற்சாலைக்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விக்ரம் சோலார் நிறுவனம் விண்ணப்பம் செய்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். நிச்சயமாக தமிழ்நாடு அரசானது இந்த தொழில் முதலீட்டுகளை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த தொழில் முதலீட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் தற்போது சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக தொழில் முதலீடுகள் இருந்தாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிக தொழில் முதலீடுகளை கொண்டுவதற்கு தமிழ்நாடு அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி தற்போது நெல்லையில் ஒரு புதிய தொழில் நிறுவனமானது அமைய உள்ளது. திருநெல்வேலியில் உள்ள கங்கை கொண்டான் சிப்காட்டில் சோலார் மாடியூல் மற்றும் சோலார் செல் உற்பத்தி தொழிற்சாலையை விக்ரம் சோலார் என்ற நிறுவனமானது அமைக்க உள்ளது. சுமார் 1260 கோடி முதலீட்டில் விக்ரம் சோலார் நிறுவனம் இந்த தொழிற்சாலையை அமைக்க உள்ளது. 147 ஏக்கரில் அமைய உள்ள தொழிற்சாலை மூலம் 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் தொழிற்சாலையில் 3 ஜிகாவாட் சோலார் செல் மற்றும் பிவி சோலார் மாடல் உற்பத்தி செய்ய இந்த விக்ரம் சோலார் நிறுவனமானது முடிவு செய்துள்ளது. எனவே இந்த தொழிற்சாலைக்கான கட்டுமான அனுமதி தொடங்குவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி இந்த நிறுவனமானது ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசிடம் விண்ணப்பித்துள்ளது. நெல்லையை பொறுத்தவரை தற்போது இந்த மரபுசார எரிசக்தி தொடர்பான அதிக முதலீடுகள் நெல்லையில் குவிந்து வருகிறது. ஏற்கனவே டாடா பவர் நிறுவனத்தின் டாடா சோலார் நிறுவனம் கங்கை கொண்டான சிப்காட்டில் இதே போன்ற ஒரு சோலார் மாடல் உற்பத்தி தொழிற்சாலையை அமைத்துள்ளது. அந்த தொழிற்சாலை தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்நிலையில் அதே போன்று ஒரு சோலார் உற்பத்தி மற்றும் சோலார் மாடல் தொழிற்சாலையை விக்ரம் சோலார் நிறுவனம் கங்கை கொண்டானில் அந்த தொழிற்சாலையில் அமைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.